இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 22வது தேவியின் ஸ்தோத்திர மகிமை. பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணா இதி ஸ்தோத்தும் வாஞ்சம் சதயசை பவானி த்வமிதி யக ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த ப்ருமேந்திர ஸ்புடமகுட நீராதித பதாம். எல்லா விதமான பெரும் தவங்களோ பூஜைகளோ செய்யாத ஒரு சாதாரணமான பக்தனாக, அம்மா பவானி, நீ உன் கடைக்கண் அருளால் சிறிது என் பக்கமும் செலுத்து என்று துதிக்க கருதி, பவானி நீ என்று தொடங்கிய உடனே தேவியானவள் விஷ்ணு பிரம்மா இத்தியாதிகள் துதித்து பணிந்து வணங்கும் பொழுது அவர்களின் கிரீடத்தில் உள்ள பல வகை உயர்ந்த மணிகளின் ஒளியினால் நீராஞ்சனம் செய்யப்படும் தன் அழகிய திருவடித்தாமரைகளுடனான வீட்டுப்பேற்றினை அந்த பக்தனுக்கு அருள்கிறாள். இவ்வகையான அளவிலடங்கா கருணை அன்னையைத் தவிர வேறு எவர்க்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. தீயானது தொட்டால்தான் சுட வேண்டும் என்ற விருப்பத்துடன் தொடுபவர்களை மட்டுமே சுடுவதில்லை, அறியாமல் தொடுபவர்களையும் சுடும். அதுபோலவே அறியாமலோ அல்லது வேறு பேச்சுகளுக்கிடையிலோ அன்னையின் பெயரை கூறினாலும் அவர் விரும்பியவற்றை தேவி கொடுப்பதாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது.